மாதம் 11ஆம் தேதி 2016. இது என்ன சுபதினம் அப்படின்னா சங்கர ஜெயந்தி, ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாலோட அவதார தினம், பிறந்த நாள். 2523 வருஷத்துக்கு முன்னால் கேரள தேசத்தில் எர்ணாகுளம் அப்படின்னு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆரியாம்பாளோட சொந்த ஊர். அந்த ஊரில் தான் பகவத்பாதால் அவதாரம் பண்ணினா. இன்றைக்கும் சின்மயா மிஷனில் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணின அந்த ஸ்தலத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வரா. அவளுக்கு சொந்த ஊர் காலடி, அப்பா ஊர் காலடி. அப்படி அவதாரம் பண்ணின சங்கரர் யாருன்னர், சம்புவமூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு. சம்புங்கிற மூர்த்தி தட்சிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் கைலாசத்தில் உட்கார்ந்த மூர்த்தி தான். நம்மளோட அஜ்ஞானங்கள் எல்லாம் போக்கி நமக்கு தெளிவை கொடுத்து இந்த கலி கோலாகலத்திலேருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றி வேதம் சொன்ன தர்ம வழியில் போய் நாம் வேதத்தோட பிரம தாத்பரியமான அத்வைத அனுபூதியை அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கரரா அவதாரம் பண்ணினதா சங்கர விஜயம்லாம் சொல்றது. அப்படி சங்கரர் அவதாரம் பண்ணினது ஒரு நந்தன வருஷம் வைசாக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திர அமாவாசை ஆகிட்டா மறுநாள்லேருந்து வைசாகம் அப்படின்னு பேர். அந்த வைசாக மாதத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமியில் அன்னைக்கு அவதாரம் பண்ணிட்டு ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரம், அதில் அவதாரம் பண்ணினா அப்படின்னு சங்கர விஜயம்லாம் சொல்கிறது. அப்படி அவதாரம் பண்ணின வைசாக சுக்ல பஞ்சமி தான் இன்றைய தினம். இங்கே எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்களும் ஆதிசங்கரோட ஜெயந்தியை விமர்சையாக கொண்டாடின்னு வரா. நம்ம 2500 வருஷ ட்ரெடிஷன் படி காஞ்சி காமகோடி பீடத்திலையும் இன்னைக்கு பிராச்சீனமான ஆச்சாரியால் சன்னதி இருக்குது. இதுதான் காமகோடி பீடாதிபதிகள்லாம் முன்னால் பூஜை பண்ணிட்டு பூஜா கிரகம், அதுலேயே பின்னால் படைப்பு சித்திரமாக பகவத்பாதாள் இங்கே இருக்கா. இங்கே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே மற்ற இடங்கள்லாம் இருக்கப்ப 4 சிஷ்யாளோட இல்லாத 6 சிஷ்யாளோட இருப்பார். பக்கத்துக்கு இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேரா. இவாளைத்தான் இந்த 6 பேரும் தான் பகவத்பாதாள் இங்கே காஞ்சிபுரத்தில் கடைசி காலத்தில் வாசம் பண்ணுறது. ஷண்மத ஸ்தாபனாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர், முருகன், சிவன், அம்பாள், விஷ்ணு, சூரியன் அப்படின்னு 6 தெய்வங்களை பிரதானமாக வச்சு இவாளை உபாசிக்கிற இந்த முறையை ஷண்மத ஸ்தாபனாச்சாரியன்னு 6 இந்த பேரையும் அனுப்பிச்சு ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொருத்தரையாக போய் இந்த தேசம் முழுக்களும் அதை சரிப்படுத்தி புனருத்தாரணம் பண்ணினதா சங்கர விஜயம் சொல்கிறது. அப்படி எல்லாரும் பண்ணிட்டு இங்கே வந்து கடைசியில் ஆச்சாரியர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணினாலாம். அதனால தான் இந்த 6 பேரோடையும் பகவத்பாதால் இங்கே இருக்கிறது. வேற எங்கேயும் இல்லாத 6 சிஷ்யாளோட இருக்கிறது காஞ்சிபுரத்தில் மட்டும்தான். அதே போல காமாட்சி கோவிலில் பகவத்பாதாளுக்கு பெரிய சன்னதி இருக்கு, லைஃப் சைஸ் பெரிய சன்னதி இருக்கு லைஃப் சைஸ் உருவத்தோட. அதுலேயும் கீழே பார்த்தேன்னா பீடத்தில் 6 சிஷ்யாளோட இருப்பார். அப்படி 6 சிஷ்யாளோட இங்கே இருக்கா. இந்த ஆச்சாரியாளுக்கு விசேஷமாக அபிஷேகம், தங்க கவச்சம்லாம் சாத்தி விசேஷ அலங்காரம்லாம் பண்ணி பிரமாதமாக சங்கர ஜெயந்தி உற்சவம் இங்கே நடந்துருக்கு. அதே போல் இங்கே பகவத்பாதாளுக்கு அவதார கட்டத்தை வாசித்து, சங்கர விஜயத்தில் இருக்க அவதார கட்டத்தை வாசித்து காமகோடி பீடாதிபதி ஹாரத்தி பண்ணி எல்லாருக்கும் வரதானம் பண்ணி இதெல்லாம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ட்ரெடிஷனலாக வந்துருக்கிற சம்பிரதாயம். அதை ஒட்டி இங்கே கோலாகலமாக இன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடத்தில், காஞ்சி மடத்தில் சங்கர ஜெயந்தி உற்சவம் பிரமாதமாக நடந்துருக்கு. இந்த சங்கர ஜெயந்தியில் வீட்டுக்கு வீடு கொண்டாடணும் அப்படின்னு பெரியவாளோட ரொம்ப ஆசை. ஏன்னா ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி அப்படின்னு இதை சொல்லியிருக்கா. இன்னைக்கு சிவராத்திரின்னு நமக்கு தெரியுது, ராமநவமின்னு தெரியுது, கோகுலாஷ்டமின்னு தெரியுது, விநாயகர் சதுர்த்தின்லாம் தெரியுறதுன்னா அதுக்கு அத்தனைக்கு காரணம் சங்கரர் பிறந்ததுனால. இந்த சங்கர ஜெயந்தி எல்லோரும் ஸ்ரத்தையாக கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் பெரியவாளுக்கு ரொம்ப பிரீத்தி. அதுபடி எல்லோரும் நாம் இன்னைக்கு ஆச்சாரியாலை ஸ்மரித்து அவர் சொன்ன அந்த ஒத்துமையான வழியில் எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற அந்த அத்வைத பாவத்திலிருந்து நாம் க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சங்கர ஜெயந்தியோட மெசேஜ்.